மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக வேலையற்றிருக்கின்ற பட்டதாரிகள் அனைவருக்கும் உடனடியாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதனுடைய நோக்கம். 2012 மார்ச் 31 முன்பு வழங்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு பிற்பட்ட பட்டதாரிகள் எவருக்கும் இன்னும் நியமனங்கள் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு அறிக்கையும் விடப்படவில்லை. எமது அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திலோ அல்லது மாகாண அரசாங்கத்திலோ இதுவரைக்கும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அனைத்தும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. எமது கிழக்கு மாகாண முதலமைச்சர் 11ஆம் மாதம் 2015 மாதம் அளவில் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் மிக விரைவில் கோரப்படும் என கூறப்பட்டிருந்தால் அது சம்பந்தமான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக 2015 டிசம்பர் நடுப்பகுதி அளவில் 2750 பட்டதாரிகளுக்கு 2016 ஜனவரி முதல் பகுதியில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் அது சம்பந்தமான எந்த விதமான தீர்மானங்கள் எந்த விதமான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். 2-3 வருடங்களாக பல்கலைக்கழக பட்டங்களை நிறைவேற்றி இதுவரைக்கும் வேலை இல்லாமல் எமது பட்டதாரிகள் தவித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இதுவற்றை உடனடியாக கவனத்தில் கொண்டு எமது பட்டதாரிகளுடைய உடனடியாக நியமனங்களை வழங்குவதற்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக 35 வயது எண்ணை தாண்டிய பட்டதாரிகள் சுமார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள். அது மட்டுமில்லாது எமது பலது குறைந்த பட்டதாரிகளும் எமது சங்கத்தில் காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் உடனடியாக இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த வேளையில் சுட்டிக்காட்டுகின்றோம். குறிப்பாக 2012 மார்ச் 31க்கு பிற்பட்டு 1400க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே காணப்படுகின்றார்கள். எனவே இவர்களுடைய குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு மத்திய அரசும் மாகாண அரசும் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என இந்த வேளையில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 1300 பட்டதாரிகள் வேலைவாய்ப்பின்றி இருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் இவ்வாறான போராட்டங்களை நடத்தி எங்களது கோரிக்கைகளை அரசியல் சார்ந்த உறுப்பினர்களுக்கு எங்களது கோரிக்கைகளை வழங்கியிருந்தோம். அது சம்பந்தமான எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. அனைத்து பட்டதாரிகளும் உடனடியாக அரச வேலைவாய்ப்பின் கீழ் உள்வாங்கப்பட வேண்டும். அத்துடன் 35 வயதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் விசேட கவனத்தில் கொள்ளப்பட்டு உடனடியாக வேலைவாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு பட்டதாரிகளாகிய நாங்கள் மீண்டும் கவலையீர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். பல தடவை கவலையீர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டும் எங்களுக்கு எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. இலங்கை முழுவதும் 31,000 காடர்கள் இருக்குது என்று சொல்லியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நிரந்தரமான பதிலையோ வேலைவாய்ப்போ வழங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. 3 மாதத்துக்கு முதல் எங்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கூறியும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தகவலும் வழங்கவில்லை. வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டு செல்லுது. ஆனால் எங்களோட இது வேலை இல்லை. எங்களால் வாழ்க்கை செலவு இது சமாளிக்க இல்லாமல் இருக்குது. பலர் இங்கே திருமணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. பலர் கல்யாணம் முடித்து பிள்ளைகளோட வேலை வாய்ப்புக்காக இந்த இடத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்த அரசாங்கங்களுக்கு விரைவாக வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.